வணக்கம். வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸ்ல நம்ம ரேங்கிங் தரவரிசை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங் தருக்க காரணவியல் அப்படின்ற டாபிக் உள்ளார இருக்கும். சரியா? அதே போல டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும், அதாவது பிசிஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இது சைக்காலஜி உளவியல் அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளார இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? அஜித் ரேங்க்டு 10th ஃப்ரம் த டாப் அண்டு 36th ஃப்ரம் த பாட்டம் இன் ஏ கிளாஸ். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தர் இன் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஜித் என்பவர் ஒரு வகுப்பில் மேலிருந்து 10வது இடத்திலும் கீழிருந்து 36வது இடத்திலும் இருக்கிறார் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ கொஷின் என்ன? ஒரு கிளாஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்குறாங்க. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. இதை லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஒரு வரிசை எடுத்துக்கிறேன். ஒரு வரிசையில் அஜித்துன்ற ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா 10வது இடத்துல இருக்காரு. ஸோ இதுதான் அஜித்து. அப்போ அஜித்துக்கு மேலே அந்த வரிசையில் 9 பேர் இருப்பாங்களா? கரெக்டா? அதே வரிசையில் அஜித்து கீழிருந்து பார்த்தா 36வது இடத்துல இருக்காராம். சரியா? அப்போ அஜித்து கீழே 35 பேர் அந்த வரிசையில் இருப்பாங்க. இது புரியும் நினைக்கிறேன். ஸோ மேலேருந்து அவர் 10வது ஆள், அப்போ அவருக்கு முன்ன 9 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். கீழிருந்து பார்த்தா அவர் 36வது ஆள், அப்போ அவருக்கு பின்ன 35 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன அந்த வரிசையில் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ பாருங்க, இது எல்லாமே அஜித்தை தான் குறிக்குது. ஸோ அஜித்துக்கு பின்னாடி, அதாவது அஜித்துக்கு முன்ன 9 பேர். கரெக்டா? அஜித் ஒருத்தர், அஜித்துக்கு பின்னாடி 35 பேர். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 45 அப்படின்றது டோட்டல் ஸ்ட்ரென்த்து. சரியா? இது டைக்ராம் மெத்தடு. இது டைக்ராமாக எனக்கு வேணாம் சார், இதுக்கு எதனா ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா, டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. இவ்வளோதான் ஃபார்முலா. இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லாமல் டாப்பு ப்ளஸ் பாட்டம் -1 இப்படி கொடுத்தாலும் ஃபார்முலா எடுத்துக்கலாம். சரியா? ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இடமிருந்து வலமிருந்துன்னு கொஷினில் கொடுத்தாலும் ஓகே, மேலிருந்து கீழிருந்துன்னு கொஷினில் கொடுத்தாலும் ஓகே. அந்த வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொஷின் கொடுத்தாலே நீங்கள் என்ன செய்கிறீங்க? மேலிருந்து அவர் 10வது ஆளா? ஸோ மேலேருந்து 10வது ஆள், கீழிருந்து அந்த மனுஷன் 36வது ஆள். ஸோ 36வது ஆள். இதை ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சிங்கன்னா அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 46 - 1 45 அப்படின்றது ஆன்சர். அப்போ அந்த வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 45. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். Kamala ranks 12th in a class of 48. What will be her rank from the last அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் கமலா அப்படின்ற ஒருத்தர் 48 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 12வது தரத்தை பெற்றார் எனில் கடைசியிலிருந்து அவரின் தரம் என்ன? இப்படி கொஷின் கொடுத்துருக்காங்கப்பா. நான் ஒரு வரிசை எடுத்துக்கிறேன். இந்த வரிசையோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து 48 பேர். சரியா? இந்த 48 பேரில் கமலா அப்படின்ற ஒருத்தர் 12வது ரேங்க்ல இருக்காங்க. எங்கேருந்து 12வது ரேங்க்குன்னு கொஷினில் தரல. அப்படி எதுவுமே தரலனா ஃபர்ஸ்ட்லேருந்து 12வது ரேங்க்குன்னு நம்மளா அசியூம் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா இப்போ ஒரு கிளாஸில் ஒருத்தரோட ரேங்க்கு சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தானேங்க சொல்லுவாங்க. இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து தான் இவர் 10வது ரேங்க்கு 5வது ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்லேருந்து 10வது ரேங்க்கு நான் சொல்லுவாங்க இல்லை. ஸோ அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? 48 மாணவர்கள் இருக்கிற ஒரு வகுப்பில் 12வது தரத்தை பெற்றார்னா அதுக்கு என்ன மீனிங்கு? ஃபர்ஸ்ட்லேருந்து 12வது ரேங்க் எடுக்கிறாங்கன்னு மீனிங்கு. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து 12வது ரேங்காக கமலா இருக்காங்க.
இப்போ கொஷின் அதுக்கேற்ற மாதிரியே கேட்டிருக்காங்க பாருங்க. கடைசியிலிருந்து அவளின் தரம் என்ன? ஸோ லாஸ்ட்லேருந்து அவங்க எத்தனாவது ரேங்க்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்ன? லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1 கரெக்டா? ஸோ இந்த இடத்துல டோட்டலாக அந்த கிளாஸில் 48 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? லெஃப்ட்லேருந்து பார்த்தா கமலா 12வது ஆள், ரைட்லேருந்து பார்த்தா கமலா எத்தனாவது ஆளுன்றது தான் கேள்வி. ரைட்டுன்றது இதுப்பா. ஸோ கடைசியிலிருந்து வருது இல்லை, அதுதான் ரைட்டு. சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து போகிறது இது லெஃப்ட்டு, இதுதான் ரைட்டு. சரியா? ஸோ அதுதான் இப்போ ஞாபகம் வச்சுங்க. எனக்கு ரைட்டு தெரியாது, -1. சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்? 48 ஈக்குவல் டு 12 1 கழிச்சா 11 ப்ளஸ் 6. சரியா? ஸோ 48 -11 ஈக்குவல் டு 6. இந்த ப்ளஸ் 11 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் -11 ஆகும். ஸோ அதை கழிச்சிங்கன்னா 6 ஈக்குவல் டு 37 வருமா? ஸோ கமலா அப்படின்ற ஒருத்தர் கடைசியிலிருந்து பார்த்தா 37வது ஆள், அதாவது ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். In a row of trees, one tree is 18th from either end of a row. How many trees are there in the row? மரங்களை கொண்ட ஒரு வரிசையில் ஒரு மரமானது 2 திசைகளில் இருந்தும் 18வதாக உள்ளது எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை காண்க. நல்ல கொஷின். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இதில் 2 சைட்ல இருந்து பார்த்தாலும் 18வது இடத்துல ஒரு மரம் இருக்கான். சரியா? ஒரு மரம் 2 திசையிலிருந்து பார்த்தாலும் 18வது ஆள், அதாவது லெஃப்ட்ல இருந்து பார்த்தாலும் ஒரு மரம் 18வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அதே போல ரைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த மரம் 18வது இடத்துல இருக்கு. ஸோ இப்படி இருந்தா அந்த வரிசையில மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சேம் டோட்டல் கேட்டனால ஃபார்முலா என்ன? L + R -1. ஸோ லெஃப்ட்லேருந்து பார்த்தாலும் அந்த வரிசையில் 18 மரம் இருக்கும், ரைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த வரிசையில் 18 மரம் இருக்கு, அதாவது 18வது இடத்துல இருக்கு. கரெக்டாக சொன்னோம்னா. சரியா? ஞாபகம் வச்சுங்க. லெஃப்ட்ல இருந்து அந்த மரம் 18வது இடத்துல இருக்கு, ரைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த மரம் 18வது இடத்துல இருக்கு. அது ரெண்டையும் கூட்டி 1 கழிச்சா அந்த வரிசையில மொத்தம் எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ 36 - 1 35 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க? டோட்டல்னு கேட்டால் ஒரு ஆளோட இல்லை ஒரு மரத்தோட 2 சைடையும் கூட்டி 1 கழிச்சிருங்க, அவ்வளோதான். சரியா? ஒரு மரத்தோட 2 சைடு, இங்க ரெண்டுமே 18ன்றனால அந்த ரெண்டையும் கூட்டி 1 கழிச்சிடுறேன். ஸோ 18 + 18 - 1 வரும். 36 - 1 35 ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இன் விஜய் ஃபைண்ட்ஸ் தட் he is 11th from the right in a line of boys and 6th from the left. How many boys should be added to the line such that there are 34 boys in the line? Okay. விஜய் என்பவர் ஒரு வரிசையில் வலப்புறத்திலிருந்து 11வது இடத்திலும் இடப்புறத்திலிருந்து 6வது இடத்திலும் உள்ளார். ஸோ நான் ஒரு வரிசை எடுத்துக்கிறேன். அந்த வரிசையில் ரைட் சைட்ல இருந்து பார்த்தா வலப்புறம் அப்படின்றது கடைசியிலிருந்து, ஸோ வலப்புறத்திலிருந்து பார்த்தா எனக்கு விஜய்ன்றவர் 11வது இடத்துல இருக்காரு. சரியா? அதே போல இடப்புறம், இடப்புறம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து, இடப்புறத்திலிருந்து பார்த்தா அதே விஜய் 6வது இடத்துல இருக்காரு. சரியா? 6வது இடத்துல இருக்காரு. இது ரெண்டுமே ஒரே ஆள் தான்ப்பா, விஜய் தான். சரியா? அப்போ யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு முன்ன இங்க 5 பேரா? ஏன்னா விஜய் லெஃப்ட்ல இருந்து பார்த்தா 6வது இடத்துல இருக்காரு தான், அவருக்கு முன்ன 5 பேர் இருப்பாங்க.
சரியா? அதே போல வலப்புறத்திலிருந்து பார்த்தா விஜய் 11வது இடத்துல இருக்காரு. அவருக்கு பின்னாடி அப்ப 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு முன்ன 5 பேர், விஜய் ஒருத்தர், விஜய்க்கு பின்னாடி 10 பேர். ஸோ மொத்தமாக 16 பேர். கரெக்டா? இதை நம்ம ஃபார்முலா பிரகாரமும் போடலாம். டோட்டல் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா. ஸோ இதில் லெஃப்ட்ல இருந்து பார்த்தா இடப்புறத்திலிருந்து அவர் 6வது ஆளு, வலப்புறத்திலிருந்து அவர் 11வது ஆளு. இது ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சிங்கன்னா 17 மைனஸ் 1 16ன்னு வந்துடும். சரியா? அப்போ அந்த வரிசையில் டோட்டலாக 16 பேர் இருக்காங்க. இப்போ கொஷின் என்னன்னா, எனில் மேலும் எத்தனை சிறுவர்கள் அந்த வரிசையில் சேர்ந்தால் மொத்த எண்ணிக்கையானது 34 இருக்கும். எங்கிட்ட இப்போ 16 பேர் இருக்காங்க. இது கூட எத்தனை பேரை சேர்த்தா, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு ஆளை எடுத்துக்கிறேன், எத்தனை பேரை சேர்த்தா எனக்கு அந்த வரிசையில் மொத்தம் 34 பேர் இருப்பாங்க. சரியா? இன்னும் எத்தனை பேர் எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும்னு கேட்குறாங்க. அதனால பிளஸ்ன்னு ஏற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா ஆன்சர் ஓவர். மொத்தம் 34 பேரா, அதில் இந்த பிளஸ் 16 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் 16 ஆகும். இதை கழிச்சிங்கன்னா 18 பேர் இன்னும் எக்ஸ்ட்ராவா தேவை அந்த வரிசையில் 34 பேர் இருக்க. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி 18 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து, Dhoni and Sachin are ranked 6th and 14th respectively from the top in a class of 35 students. What will be their respective ranks from the bottom in the class? ஓகே, தோனி மற்றும் சச்சின் ஆகியோர் முறையே 35 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மேலிருந்து 6வது மற்றும் 14வது இடத்தில் உள்ளனர் எனில் கீழிருந்து அவர்களின் தரங்கள் முறையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே 2 பேர்ப்பா, 2 பேருக்குமே தனித்தனியாக நம்ம சம் போடலாம். ஃபஸ்ட்டு தோனி மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? இதுக்கு டோட்டலுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ டோட்டலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் ஆர் மைனஸ் 1. கரெக்டா? இப்போ இதில் டோட்டல் 35 பேர், அதில் தோனின்ற ஒருத்தர் லெஃப்ட்ல இருந்து பார்த்தா இல்லை மேலிருந்து பார்த்தா 6வது இடத்துல இருக்காரு. சரியா? ஸோ 6வது இடம், இன்னொரு சைட்ல இருந்து அவர் எத்தனாவது இடம்னு தெரியாது. அதனால ஆர் மைனஸ் 1 அப்படியே எடுத்துக்கிறேன். சரியா? இதை வேணா நம்ம இன்னும் கூட சிம்பிளா இப்படி சொல்லலாம். டோட்டல் ஈக்குவல் டு டாப்பு பிளஸ் பாட்டம் மைனஸ் 1 இப்படி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்குது மொத்தம். சரியா? இந்த சொல்கிற டி வந்து டாப்பு. ஸோ டோட்டல் வந்து 35 பேர்மா. இதில் டாப்ல இருந்து பார்த்தா எனக்கு தோனின்ற ஒருத்தர் 6வது இடத்துல இருக்காங்க. ப்ளஸ் பாட்டம்ல இருந்து அவர் எத்தனாவது இடம் தான் கேட்குறாங்க. கொஷின்ல கீழிருந்து அவர்கள் தரங்கள் முறையே அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ எனக்கு பாட்டம் தெரியாது, மைனஸ் 1. சரியா? இப்போ 35 6ல் 1 கழிச்சா 5 ப்ளஸ் பி. ஸோ இந்த ப்ளஸ் 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் மைனஸ் 5 ஆகுமா? ஈக்குவல் டு பி. ஸோ இதை கழிச்சிங்கன்னா பாட்டம்லேருந்து அவர் 30th பிளேஸில் இருக்கார். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு 30 வர மாதிரி இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கும். சரியா? இப்போ இதே போல் சச்சின் அவருடைய ரேங்கையும் கண்டுபிடிச்சிப்போம். சரியா? செக் பண்ணிக்கலாமே. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டாப்பு ப்ளஸ் பாட்டம் மைனஸ் 1. இதில் டோட்டல் அப்படின்றது மொத்தம் 35 பேர். இதில் டாப்ல இருந்து சச்சின் அப்படின்ற ஒருத்தர் 14th பிளேஸில் இருக்காரு. ப்ளஸ் பாட்டம்ல இருந்து அவருடைய இடம் தான் கேட்குறாங்க, மைனஸ் 1. சரியா? இப்போ இங்கேயும் 35 ஈக்குவல் டு 14ல் 1 கழிச்சா 13 ப்ளஸ் பி. இந்த ப்ளஸ் 13 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் 13 ஈக்குவல் டு பியா. ஸோ பி ஈக்குவல் டு 22ன்னு வரும்பா. ஸோ அப்போது எனக்கு தோனி வந்து கீழிருந்து பார்த்தா 30வது இடத்துல இருக்காரு.
அதே போல் சச்சின் கீழே இருந்து பார்த்தா 22வது இடத்துல இருக்காரு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க 30th and 22nd அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். Vimal ranked 12th from the top and 32nd from the bottom among those who passed an examination. 4 students did not participate in the competition and 3 failed in it. How many students were there in the class? Okay பா, ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேர்ச்சி பெற்றவர்களில், those who passed in an examination, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. விமல் அப்படின்ற ஒருத்தர் மேலிருந்து 12வது இடத்திலும் கீழிருந்து 32வது இடத்திலும் உள்ளார். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா, பாஸ் இந்த வார்த்தை புரிஞ்சுங்க, பாஸ் ஆனவங்களில் விமல் மேலேருந்து 12வது இடத்துல இருக்காராம். சரியா? கீழிருந்து பார்த்தா 32வது இடத்துல இருக்காராம். ஸோ இப்போ என்ன செய்யலாம், எனக்கு டோட்டல் வேணும். சரியா? டோட்டல் வேணும்னா ஒரு மனுஷனோட 2 சைடு கொடுத்துருக்கணும். கரெக்டா? ஸோ இங்கே விமலோட எனக்கு டாப்பும் தெரியும் பாட்டமும் தெரியும். ஸோ விமல் டாப்லேருந்து என்ன பிளேஸு, பாட்டம்லேருந்து என்ன பிளேஸு, டாப்லேருந்து அவர் 12th பிளேஸு, பாட்டம்லேருந்து 32nd பிளேஸு, -1. ஸோ 12 + 32 அப்படின்னா 44 - 1 43. இங்கே எனக்கு கிடைச்ச இந்த டோட்டல் அப்படின்றது யார் தெரியுமா? அந்த கிளாஸில் இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் இன் அன் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஸோ அந்த கிளாஸில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் நான் அழுத்தி சொல்கிறேன். அந்த கிளாஸில் இருந்த பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் மொத்தம் 43 பேர். சரியா? அப்போது 43 பேர் அந்த கிளாஸில் பாஸு. இது இல்லாமல் 4 பேர் அந்த கிளாஸில் அந்த எக்ஸாமில் கலந்துக்கல. நல்லா புரிஞ்சுங்க. மேலும் 4 மாணவர்கள் அந்த தேர்வில் பங்கு பெறவில்லை. அப்போ 4 பேர் அந்த எக்ஸாமில் கலந்துக்கல, அது ஒரு 4 பேர். 3 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு 3 பேர். எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 43 4 3 50. ஸோ மொத்தமாக அந்த கிளாஸில் 50 பேர். ஓகேங்களா? இந்த கொஷினில் நான் இந்த இடத்த ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை இருக்குல்ல, தேர்ச்சி பெற்றவர்களில். ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, விமலோட மேலிருந்து 12வது ஆள், விமல் கீழிருந்து 32வது ஆளுன்னு. ஸோ அங்கே நம்ம கண்டுபிடிச்ச இந்த டோட்டல்ன்றது பாஸ் ஆனவங்க தான் மொத்தம் 43 பேர். சரியா? அது இல்லாமல் 4 பேர் எக்ஸாமில் கலந்துக்கல, 3 பேர் எக்ஸாமில் ஃபெயிலு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தானே அந்த கிளாஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து. கரெக்டா? அப்போ அந்த கிளாஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து 50. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். இன் a row of boys, Ajay is 7th from the start and 11th from the end. In other row of girl, Agila is 10th from the start and 12th from the end. How many students are there in both the rows together? ஓகேமா. சிறுவர்களின் வரிசையில் அஜய் என்பவர் தொடக்கத்திலிருந்து 7வது இடத்திலும் கடைசியிலிருந்து 11வது இடத்திலும் உள்ளார். அகிலா அப்படின்ற ஒருத்தர் தொடக்கத்திலிருந்து 10வது இடத்திலும் கடைசியிலிருந்து 12வது இடத்திலும் உள்ளார். எனில் 2 வரிசைகள் சேர்த்து மொத்தம் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு அஜய் இருக்கிற வரிசையை பார்க்குறேன். அஜய் இருக்கிற வரிசையில் டோட்டல் எனக்கு வேணும்னா லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. ஸோ லெஃப்டில் இருந்து பார்த்தா அவர் 7th பிளேஸு, ரைட்டில் இருந்து பார்த்தா அவர் 11th பிளேஸு. இது ரெண்டையும் கூட்டி 1 கழிக்கிறேன். ஸோ அப்போ 7 + 11 18 - 11 17 பேரா? ஸோ அஜய் இருந்த வரிசையில் மொத்தமாக இருந்தவங்க 17 பேர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது அகிலா இருந்த வரிசையை பார்ப்போம்.
அங்கேயும் டோட்டல் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று. இதில் எல் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா அவங்க 10th பிளேஸு, கடைசியிலிருந்து பார்த்தா அவங்க 12th பிளேஸு, மைனஸ் ஒன்று. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 22 மைனஸ் 1 21 பேர் வருவாங்களா? ஸோ அகிலா இருந்த வரிசையில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21 பேர். கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, 2 வரிசைகள் சேர்த்து மொத்தம் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அஜய் இருந்த வரிசையில் 17 பேர், அகிலா இருந்த வரிசையில் 21 பேர், மொத்தமாக சேர்த்தா அந்த வரிசைகளில், அதாவது 2 வரிசையும் சேர்த்து 38 பேர். சரியா? ஸோ ஆப்ஷன் சி 38 அப்படின்றது இந்த கிளாஸ், அதாவது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்த கொஷின். இன் a row of boys, A is 18th from the left and B is 23rd from the right. If in this row A is 14th from the right, then what is the position of B from the left அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களில் A என்பவர் இடப்புறத்திலிருந்து 18வதாகவும் B என்பவர் வலப்புறத்திலிருந்து 23வதாகவும் உள்ளனர். அந்த வரிசையில் A என்பவர் வலப்புறத்திலிருந்து 14வதாக இருந்தால் இடப்புறத்திலிருந்து B இன் இடம் என்ன? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஷின்லுமே சிங்கிள் பர்சனை பேஸ் பண்ணி தான் கொஷின் கொடுத்துருப்பாங்க. போன சம்மில் இங்கேயும் பாருங்க, அஜயோட லெஃப்ட் சொல்லிட்டாங்க, அஜயோட ரைட்டு சொல்லிட்டாங்க. அதனால அஜயோட அவர் இருந்த அந்த வரிசையோட டோட்டல் சொன்னோம். அதே போல அகிலா இருந்த வரிசையோட லெஃப்ட்டும் தெரியும், ரைட்டும் தெரியும். அதனால அகிலா இருந்த வரிசையோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொன்னோம். கரெக்டா? அதுக்கு முன்ன கொஷின்லையும் அந்த சச்சின் தோனியை பேஸ் பண்ணி கொஷின் வரும்போதும் அங்கே லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருவாங்க, நம்ம டோட்டல் பேசியிருப்போம். இல்லை டோட்டல் சொல்லிருவாங்க, லெஃப்ட் கொடுத்துருவாங்க, ரைட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்படிதான் கொஷின் பார்த்துருப்போம். சரியா? இப்போ இந்த கொஷினில் என்ன எனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற ஒரு பர்சன் இருக்காரா, அந்த ஏன்ற பர்சனோட லெஃப்ட் சைடு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 18th பிளேஸில் இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அதே ஏ வந்து ரைட் சைடில் இருந்து பார்த்தா 14th பிளேஸில் இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷினில் டோட்டல் கண்டுபிடிக்க ஒரே வழி என்னன்னா ஏ மட்டும்தான். சரியா? அப்போ ஏவை வச்சு என்ன செய்யலாம், அந்த வரிசையில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு மைனஸ் 1. அப்போ ஏவை வச்சு டோட்டல் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா 18வது ஆள், அதே ஏ ரைட் சைடு வலப்புறத்திலிருந்து பார்த்தா 14வது ஆள். இதை ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிக்கிறேன். ஸோ 18 + 14 32. 32 - 1 31. அந்த வரிசையில் மொத்தமாக 31 பேர் இருக்காங்க. இதுதான் ஏவோட வேலை. சரியா? ஏன் அந்த கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் கண்டுபிடிக்க மட்டும்தான். சரிங்க சார், ஏ வச்சு டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் என்ன கேட்குறாங்க, பி வந்து வலப்புறத்திலிருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து பார்த்தா பி 23வது இடத்துல இருக்காங்களாம். சரியா? இடப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா பியோட இடம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, அதே ஃபார்முலா டோட்டல் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இது பிக்கு. எனக்கு இப்போ டோட்டல் என்னன்னு தெரியும்னா 31 பேருன்னு தெரியும். அதுக்காக தான் ஏவை கொடுத்தாங்க டோட்டல் கண்டுபிடிக்க. சரியா? வலப்புறத்திலிருந்து 14வதாக, சாரிமா, பி என்பவர் வலப்புறத்திலிருந்து 23வதாக இருக்காங்க. ஸோ வலப்புறம்ன்றது ரைட் சைடு. அப்போ ரைட் சைடில் 23வது ஆளா பி இருக்காங்க. சரியா? இடப்புறத்திலிருந்து பியின் இடம் என்னன்னு கேட்குறாங்க. இடப்புறம் லெஃப்ட் சைடு தான் தெரியாது, மைனஸ் 1. இங்கேயும் 31 ஈக்குவல் டு எல் ப்ளஸ், இதை கழிச்சிங்கன்னா 22. இந்த ப்ளஸ் 22 ஈக்குவல் டு இந்த சைடு போனால் மைனஸ் 22 ஆகும், ஈக்குவல் டு எல். இதை கழிச்சிங்கன்னா 9 ஈக்குவல் டு எல். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா பி 9வது இடத்துல இருப்பார். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
Some boys are sitting in a row. A is sitting 14th from the left and B is 7th from the right. If there are 4 boys between A and B, how many boys are there in the row? சரி, ஒரு வரிசையில் சில சிறுவர்கள் அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் இடப்புறத்திலிருந்து 14வது இடத்தில் உள்ளார். ஸோ ஒரு வரிசை எடுத்துக்கிறேன். அந்த வரிசையில் ஏ என்ற ஒருத்தர் லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லெஃப்ட் சைடு இதுதான், இது ரைட் சைடு. சரியா, லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தா ஏ என்ற ஒரு பர்சன் 14th பிளேஸில் இருக்காரு. அதே போல பி என்பவர் வலப்புறத்திலிருந்து 7வதாக உள்ளார். ஸோ ரைட் சைட்லேருந்து பார்த்தா பின்ற ஒரு பர்சன் 7th பிளேஸில் இருக்காரு. ஓகேங்களா? இப்போ கொஷின் என்னன்னா, ஏ மற்றும் பிக்கு இடையே 4 சிறுவர்கள் அமர்ந்துள்ளனர். ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்களாம். ஸோ இப்படி இருந்தால் அந்த வரிசையில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை காண்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இல்லை பாய்ஸ், அதுதான் இங்கே என்னன்னு கேட்குறாங்க. லாஜிக்கலாக யோசிங்க. இந்த சைட்ல இருந்து பார்த்தா எனக்கு ஏன்ற ஒரு பர்சனு 14th பிளேஸில் இருக்காருன்னா அவருக்கு முன்ன 13 பேர் இருப்பாங்களா? அதே போல் வலப்புறத்திலிருந்து பார்த்தா பீன்ற ஒரு பர்சன் 7th பிளேஸில் இருக்காருன்னா அவருக்கு பின்ன 6 பேர் இருந்திருப்பாங்க. கரெக்டா? இப்போ இங்கேருந்து டோட்டல் சொல்லலாம். ஏக்கு முன்ன 13 பேராப்பா, அதாவது ஏக்கு முன்ன 13 பேர், ஏ ஒருத்தர், இது ஒருத்தர் தான், அவர் இருக்கிற இடம் தான் 14. சரியா? தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஏ ஒருத்தர் தான். ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர், பி ஒருத்தர் தான். சரியா? பிக்கு பின்னாடி 6 பேர். இதை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். 13 + 1 14, 18 19, 19 + 6 25. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 25 பேர். இதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. இந்த மாதிரி 2 பர்சன்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 பேருக்கு நடுவில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்துட்டு டோட்டல் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, கொடுத்து அந்த நம்பரை ஆட் பண்ணுங்க. ஏ வந்து 14வது, இன்னொன்று ஏன்ற நம்பர் கொடுத்துருக்காங்களா, அவங்க 2 பேருக்கும் நடுவில் 4 பேரா, இதை மொத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 25ன்றது ஆன்சராக வந்துடும். சரியா? இது எல்லா சம்முக்கும் வரும். இந்த மாதிரி மெத்தடில் கொஷின் கேட்டிருந்தா, இந்த சம்முக்கு மட்டும் வருதுன்னு நான் சொல்லலை, எல்லா சம்முக்குமே இப்படி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும் இந்த மெத்தடில் கொஷின் கேட்டிருந்தா. சரியா? ஸோ 25 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், in a row of 21 boys, when Raja was shifted by 4 places towards the right, he became 12th from the left end. What was his earlier position from the right end of the row? 21 மாணவர்கள் கொண்ட ஒரு வரிசையில் ராஜா என்பவர் 4 இடங்கள் வலப்புறம் நோக்கி நகர்வதால் அவர் இடப்புறத்திலிருந்து 12வதாக உள்ளார் எனில் வலது முனையில் இருந்து அவரின் தொடக்க நிலைக்கான தரம் காண்க. ஓகே, இந்த கொஷினுக்கும் நம்ம டயக்ராம் வரையலாம். ஸோ ஒரு வரிசை, இந்த வரிசையில் மொத்தமாக இருக்கிறது 21 பேர். இந்த 21 பேர் கொண்ட வரிசையில் ராஜா அப்படின்ற ஒருத்தர் 4 இடங்கள் வலப்புறம் நோக்கி நகர்வதால், நல்லா புரிஞ்சுங்க, 4 இடம் ரைட் சைடை நோக்கி இப்படி போறாராம். சரியா? ரைட்டை நோக்கி இப்படி போறனால அவரு லெஃப்ட்ல இருந்து, சரியா, லெஃப்ட்ல இருந்து, லெஃப்ட்னா இதுதான்பா லெஃப்ட், இது ரைட்டு, லெஃப்ட்ல இருந்து அவரு 12th பிளேஸ்ல வராராம். சரியா? அப்ப இதுக்கு முன்ன அவரு 8th பிளேஸ்ல இருந்திருப்பாரா? 8வது இடத்துல இருந்தாதான் 4 இடம் 4 பிளேஸ் வந்து ரைட்டை நோக்கி போறனால, வலப்புறம் நோக்கி போறனால அவரு 12வது இடத்துக்கு வராரு. சரியா? அப்ப இதுக்கு முன்ன ராஜா வந்து இருந்த இடம் லெஃப்ட்ல இருந்து 8வது இடம். சரியா? கொஷின் நல்லா புரியும் நினைக்கிறேன். எனில் வலது முனையில் இருந்து அவரின் தொடக்க நிலைக்கான தரம் காண்க. ஸோ மொத்தம் இங்கேயும் டோட்டல் ஈக்குவல் டு L + 6 - 1, டோட்டல் 21 பேர்.
சரியா? லெஃப்ட்லேருந்து ராஜா 8வது இடம், ரைட்லேருந்து ராஜாவோட இடம் தான் கேட்குறாங்க. அதனால் 6 அப்படியே வச்சுக்கிறேன். -1 21 ஈக்குவல் டு 8ல் 1 கழிச்சா 7, 7 + 6ன்னு வருமா? அப்போ 6 ஈக்குவல் டு இந்த +7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் -7பா. அப்போ 6 ஈக்குவல் டு 14ன்னு வரும். கரெக்டா? ஸோ வலது முனையிலிருந்து ராஜாவோட தொடக்க நிலைக்கான தரம் வந்து 14 இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த ஒரு இடம் நமக்கு கண்டிப்பாக புரியணும், இல்லைனா இந்த கொஷின் போகிறது டவுட் தான். சரியா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 4 இடம் வலப்புறம் நோக்கி நகர்வதால், ரைட் சைட் நோக்கி போகிறனால அவர் லெஃப்ட்லேருந்து 12வது இடத்துல இருக்காரு. சரியா? இப்போ நான் 8வது இடத்துல இருந்தால் தான் ரைட் சைட் நோக்கி 4 இடம் தள்ளி போகும்போது 12வது இடத்துக்கு போயிருப்பேன். கரெக்டா? அப்போ லெஃப்ட்லேருந்து நான் இதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு 8வது இடத்துல தான் இருந்திருப்பேன். கரெக்டா? ஸோ அதுதான் தொடக்க நிலைக்கான தரம் காண்க. ஃபஸ்ட்டு நீ 8வது இடத்துல தானே இருந்த லெஃப்ட்லேருந்து, அப்போது ரைட்லேருந்து நீ எத்தனாவது இடத்துல இருந்திருப்ப அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. புரியும் நினைக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ராஜான்ற ஒருத்தர் லெஃப்ட்லேருந்து 8வது இடத்துல இருந்திருக்காரு. 4 இடம் தள்ளி போனாதான் 12வது இடத்துக்கு போவார். சரியா? இப்போ நீ 8வது இடத்துல லெஃப்ட்லேருந்து இருக்கனா ரைட்லேருந்து எத்தனாவது இடத்துல இருக்க, இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 14 இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அஜய் ரேங்க்ஸ் 27th in the class. Vinod is 7 ranks ahead of Ajay. Vinod ranks from the last is 36th. How many students are there in the class? ஒரு சில விஷயம் 2 முறை இல்லை 3 முறை கூட சொல்கிறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம கிளாஸில் எடுக்கும்போது 400 பேர் 500 பேர் எதிரில் பார்த்தாலும் அவனுக்கு அது புரியுது அப்படின்றது ஃபேஸை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக? நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இன்னொரு முறை நம்ம திருப்பியும் சொல்லலாம். ஆனால் இங்கே அது உங்களுக்கு போய் சேருதா இல்லையா அப்படின்ற டவுட்லேயே மறுபடியும் சொல்கிறதா இருக்குது. சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அஜய் என்பவர் ஒரு வகுப்பில் 27வதாக உள்ளார். இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 27வதா இருக்காருன்னா எங்கேருந்து 27வதா இருக்காரு? ஃப்ரண்ட்ல இருந்து 27வதா இருக்காரு. சரியா? ஸோ அஜய்ன்ற ஒருத்தர் ஃப்ரண்ட்ல இருந்து 27வது ஆளு. வினோத் என்பவர் அஜய்க்கு 7 இடங்கள் முன்னதாக உள்ளார். அஜயே ஃப்ரண்ட்ல இருந்து 27வது ஆளு, இவருக்கு 7 இடம் முன்ன 20வது இடத்துல யார் இருக்கிறதுனா வினோத் இருக்காரு. சரியா? இப்போ கொஷின் வினோத் கடைசியிலிருந்து 36வது இடமா. அப்போ அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஈஸியாக சொல்லாங்க. ஏன்னா இப்போ டோட்டல்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு என்ன தேவை? ஒரு மனுஷனோட லெஃப்ட்லேருந்து என்ன பிளேஸு, ரைட்லேருந்து என்ன பிளேஸ், அவர் ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்றை கழிக்கணுமா? ஸோ இங்கே தான் எனக்கு வினோத்துன்ற ஒரு பர்சன் தெரியும்ல. வினோத் வந்து லெஃப்ட்லேருந்து 20வது இடத்துல இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்லேருந்து, அதாவது கடைசியிலேருந்து அவர் 36வது இடத்துல இருக்காருன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதை ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சிங்கன்னா அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஸோ 56 - 1 55 ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், in a row of 16 girls, when Kavya was shifted by 2 places towards the left, she became the 7th from the left end. What was her earlier position from the right end of the row? Same இந்த கொஷனுக்கான மெத்தட் தான். சரியா? அதாவது இப்போ ராஜா சம் பார்த்தோம்ல, அதே கொஷின் தான், கொஞ்சம் மாற்றி அங்கே ரைட்டு இங்கே லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். சரியா? சேம் அதே மெத்தட் தான். 16 பெண்கள் கொண்ட ஒரு வரிசையில் காவ்யா என்பவர் 2 இடங்கள் இடப்புறம் நோக்கி சென்றால் அவர் இடப்புறத்திலிருந்து 7வதாக உள்ளார் எனில் அந்த வரிசையில் வலது முனையிலிருந்து காவ்யாவின் தொடக்க நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
சரியா? இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும்தான் உங்களுக்கான புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது நான் நடத்தி உங்களுக்கு புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக இந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த டாபிக் இன்னும் முடியலைங்க. சரியா? இன்னொரு கிளாஸில் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சார் டைம் டியூரேஷன் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொன்னாங்க. சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா பார்ட்டாக போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கண்டினியூஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த டாபிக் அடுத்த கிளாஸில் முடிச்சிடலாம். அதே போல் உங்களுக்கு வேறு எதனா டாபிக் நான் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் நடத்தி தரேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.